வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாரும் நல்லா இருக்க போறோம். நல்லாவே இருக்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி உங்ககிட்ட பேச போறேன். அத நான் உங்களுக்காகவே சொல்லணும் இத அப்படின்ட்டு ரொம்ப அ ஆசைப்படுறேன். இப்போ இருக்கிற ப்ராப்ளம் தான் அது எல்லாருக்குமே. லேடீஸ்க்கு தான் இந்த ப்ராப்ளம். ஏன்னா, அது என்ன ப்ராப்ளம்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். இடுப்பு வலி. லோவர் பேக் பெயின். கரெக்ட்? யாருக்கெல்லாம் இல்லன்னு சொல்லுங்க. எல்லாருக்குமே என்ன கேட்டா ஒரு வீடுன்னா, அதுல ஒரு 2 பேருக்காவது பெண்களா இருந்தாங்க அப்படின்னா, இஃப் தே ஆர் அபோவ் 35, 40 இயர்ஸ், தே வில் ஹேவ் பேக் பெயின். அது லோவர் பேக் பெயின் நல்லாவே இருக்கும், நெறைய இருக்கும். ஏன்னா பெண்கள் நம்ம வந்து நெறைய வேலை செய்றோம் இல்லைங்களா? காத்தால 6 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ராத்திரி 11 மணி வரைக்கும் நம்ம வந்து நின்னுக்கிட்டே இருக்கோம், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நோ ரெஸ்ட். ஏன்னா, நம்ம எல்லாமே ஒரு தாய்மார்கள் இல்லையா? ஒரு குழந்தைக்கு தாய். ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம வீட்ல நம்ம ஹஸ்பண்டையும் கவனிச்சுக்கணும், நம்ம இன்லாஸையும் கவனிச்சுக்கணும், நம்ம பசங்களையும் நம்ம கவனிச்சுக்கணும். அது இல்லாம நம்ம வேலைக்கும் போயிட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ இவ்ளோ ரோல்ஸ் நம்ம ப்ளே பண்றோம். ஒரு பெண்ணா இருந்தா ஒரு வீட்ல. கரெக்ட்? ஸோ என்கிட்ட ஒத்து போறீங்களா நீங்க? ஏன்னா எனக்கு இது நல்லா புரியும். ஏன்னா நானும் இத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அவங்களுக்கு எல்லாமே வந்து இடுப்பு வலி. ஃபர்ஸ்ட் அவங்கள அஃபெக்ட் பண்றது இடுப்பு வலி. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் தாய். ஒரு தாய் ஆன அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க நார்மலி லேடீஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஒரு தாய்மை அடைஞ்சுட்டாங்க அப்படின்னாவே, அவங்களுடைய பெல்விக் ரீஜன்ல வந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? அதாவது வீக்கனிங் நடக்கும். அதாவது அந்த பெல்விக் டில்ட்டே நடக்கும். அதாவது அந்த இடத்துல இருந்து பொசிஷன் மாற நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா சைல்ட் பர்த்னால. ஸோ ஒரு குழந்தைய தாங்குறதுனால, அது இல்லாம நெறைய நேரம் கிச்சன்ல நிப்பாங்க வேலை செய்றேன் அப்படின்ற பேர்ல. ஸோ நெறைய வொர்க் செய்வாங்க. ஸோ அவங்க இழுத்து போட்டு அவங்களயே கவனிச்சுக்காம, அவங்க இழுத்து போட்டு வேலைய செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஆனா நம்ம கவனிச்சுக்கிட்டு அதுக்கு மீதி இருக்கிற டைமுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஆனா லேடீஸ் அந்த மாரி பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு முக்கியம் அவங்க வீடு, அவங்க குழந்தைங்க, அவங்க அ புருஷன். இந்த மாரி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினா. இப்ப லோவர் பேக் பெயின் இருக்கு. நெறைய பேர் வராங்க. இப்ப என்னோட பேஷண்ட்ஸே நெறைய பேர் இந்த லோவர் பேக் பெயின்க்கு தான் வராங்க. அதுல நான் உங்களுக்கு சில ஒரு டிப்ஸ் சொல்லிக் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் போகாமயே நம்ம லோவர் பேக் பெயின ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றதுனால, எப்படி நமக்கு அந்த பேக் பெயின்லேருந்து நம்ம வந்து விடுபடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அது எப்படி அப்படின்றத நான் இப்போ இந்த வீடியோல காட்டுறேன். ஓகே? இப்போ அ என்ன சொல்லிக் குடுக்க போறேன்னா, நம்ம எப்படி படுக்கணும்? ஓகே. எப்படி படுத்தா ஏன்னா நார்மலி நம்ம வந்து இடுப்பு வலி வந்துரும், வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே. இடுப்பு வலி வந்தா அப்படின்னா எப்படி படுப்போம்? நார்மலா பெட்டுக்கு போவோம். நார்மலா வி வில் லை டவுன் இல்லையா? ஆனா, படுக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாரி நீங்க படுத்துவாங்க. அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான். இத கான்ஷியஸா பண்ணி பாருங்க. உங்க இடுப்பு வலி எப்படி சப்சைட் ஆகுதுன்றத பாருங்க. அதே மாரி நெக்ஸ்ட் டே நீங்க எழும்போது இடுப்பு வலி இல்லாம எழுவீங்க. ஓகே. ஸோ எப்பயுமே பெட்ல படுக்க போறீங்க அப்படின்னா, ஒரு சைடா தான் படுக்கணும். நான் படுத்து காட்டுறேன். நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு இத நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். நெறைய பேர் இத அ இதனால யூஸ்ஃபுல்லா அத அனுபவிச்சு அவங்க எனக்கு ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. நல்லா ஆகுது, குணமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அத தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. பேக் பெயின்க்கு நல்லா கேட்கும். ஸோ லை டவுன் ஃபர்ஸ்ட் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு பில்லோ இருக்கணும் நீங்க படுக்கும் பொழுது. ஸோ நார்மலா சுப்பைன் பொசிஷன்ல படுக்காதீங்க. சுப்பைன் அப்படின்னா, இங்க பாருங்க இப்படி படுக்கிறது தான் சுப்பைன். சுப்பைன்னா இப்படி இப்படி படுக்கிறது தான் சுப்பைன். ஸோ இப்படி படுக்கிறீங்க அப்படின்னா, நான் இப்படிதான் படுப்பேன் மேம். எனக்கு இப்படி படுக்கணும் அப்படின்னா, ஒரு பில்லோ இருக்கட்டும் கழுத்துக்கு. ஆனா, நீங்க வந்து ஒரு பில்லோ சப்போர்ட் குடுக்கணும். எங்க அப்படின்னா, உங்களுடைய அ பிலோ த நீ. உங்களுடைய நீக்கு கீழ சப்போர்ட் இருக்கணும். இந்த மாரி தான் நீங்க படுக்கணும். ஓகே. அப்ப வந்து உங்களுக்கு பெல்விக் டில்ட் ஆகாது. பெல்விக் நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அதனால நீங்க நல்லா தூங்கலாம். அதிகமான இன்ஃப்ளமேஷன் ஆகாது. இது ஒரு வகையான ஒரு போஸ். ஓகே. நீங்க படுக்கிறதுல. நெக்ஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ற போஸ் எது அப்படின்னா, அதாவது இப்போ என்னால சுப்பைன்ல தான் படுக்க முடியும் அப்படின்னா, நீங்க இங்க கீழ பில்லோ வச்சுக்கோங்க. செகண்ட் பொசிஷன் வந்து
லீனியர் பொசிஷன். யூ ஹாவ் டு டர்ன் டுவர்ட்ஸ் யுவர் லீனியர் ஒன் சைடு, ஏதோ ஒரு சைடு. சரிங்களா? பில்லோ வச்சுக்கோங்க கழுத்துக்கு. ஆனா இன்னொரு பில்லோ யூ ஹாவ் டு கீப் இட் அண்டர் யுவர் நீ. ஓகே, இந்த நீக்கும், அதாவது கீழே இருக்கிற நீக்கும் மேல இருக்கிற நீக்கும் சப்போர்ட் இருக்கணும். சென்டர்ல பில்லோ இருக்கணும். ஸோ நீங்க வந்து பில்லோ வந்து கழுத்துக்கு இருக்கட்டும், அதை வச்சுக்கோங்க. ஆனா இங்க சப்போர்ட் இருக்கணும். இந்த சப்போர்ட்ல ஸ்ட்ரைட்டா இப்படி ஸ்ட்ரைட் வச்சுக்கோங்க. இப்படி கூட வரக்கூடாது, ஃப்ரண்ட்ல வரக்கூடாது, காலு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்படி வச்சு இங்க கூட ஒரு பில்லோ நீங்க வச்சுக்கலாம். இஃப் யூ வாண்ட் த சப்போர்ட் ஃபார் யுவர் டம்மி யூ கேன் ஹேவ் ஒன் மோர் பில்லோ, நோ இஷ்யூஸ். ஆனா காலுக்கு சென்டர்ல ஒரு பில்லோ வச்சுட்டு படுங்க. நல்லா கேட்கும் இடுப்பு வலிக்கு. நீங்க காத்தால எழும்போது இடுப்பு வலி இல்லாம எழுந்திருக்கலாம். ஓகே, இது செகண்ட் போஸ். இப்போ தேர்ட் போஸ் வந்து சிலர்லாம் வந்து மேம் நான் வந்து ப்ரோன் பொசிஷன்ல தான் எப்பயுமே பெட்ல படுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோன் பொசிஷன்னா இப்படி கவுந்து படுக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் நான் படுப்பேன்னா அப்படியும் படுக்கலாம், ஆனா வித் த பில்லோ சப்போர்ட். ஸோ அப்போ என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய அப்டமன் இருக்கு இல்லையா, உங்களுடைய அப்டமனுக்கு மேல இந்த இடம், அதாவது நேர்வர்மம் இங்க இருக்கு, நேர்வர்மம் அதாவது டயஃப்ரம். சரிங்களா? அந்த டயஃப்ரம்க்கு மேல பில்லோ இருக்கணும். ஸோ இப்படி ப்ரோன் பொசிஷனுக்கு வந்துருங்க. ப்ரோன் பொசிஷனுக்கு வந்து உங்களுடைய பில்லோ சப்போர்ட் வந்து உங்களுடைய அப்டமனுக்கு மேல இருக்கணும். ஸோ தட் யூ லை டவுன் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி லை டவுன் பண்ணா இங்க கூட ஒரு பில்லோ வச்சுக்கலாம். தலைக்கும் சப்போர்ட்டுக்கும் ஒரு பில்லோ வச்சுட்டு தூங்குங்க. ஸோ தட் இடுப்பு வலி இல்லாம தூங்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்றது இன்னும் பெட்டரான ஆப்ஷன் ப்ரோன் பொசிஷன்ல என்னன்னா இந்த போஸ். ஸோ பிரிங் யூர் ரைட் லெக் ஃபார்வர்ட். இப்படி கொண்டு வந்து உங்களுடைய ஹேண்ட் அப்படி சைட்ல வச்சு இப்படி படுங்க பாருங்க. உங்களுடைய பேக் ஏக்கு அப்படியே சரியா போயிடும். ரொம்ப ரொம்ப சூதிங்கா இருக்கும் when you sleep like this. ஓகே, அப்போ அடுத்த நாள் காத்தால இன்ஃப்ளமேஷன் இல்லாம, அதாவது படுத்து எழுந்தாவே இடுப்பு வலியோட எழுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க தூங்கும் பொழுது இன்ஃப்ளமேஷன் இல்லாம இடுப்பு வலியே இல்லாம எழுந்திருக்கலாம். ஓகே, இது வந்து தேர்ட் பொசிஷன். இப்போ ஃபோர்த் வந்து நான் ஒரு இது படுக்கும் பொழுது, ஓகே, நான் இன்னொன்னு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, படுத்து எழுந்திருக்கிறீங்க, படுத்து எழுந்திரிச்சிட்ட உடனே ஒரு பொசிஷன்ல நீங்க ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே உங்களுடைய பேக்கை வச்சுட்டு இருந்துட்டு நீங்க எழுந்து போய் உங்க டே டு டே ஒர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேக் ஏக் இல்லாமலே போயிடும். அது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்படி உட்காந்துக்கோங்க வஜ்ராசனத்துல. இப்படி உட்காந்துட்டு பெட்ல இருந்து எழுறீங்க ஏர்லி மார்னிங். ஓகே, ஃபர்ஸ்ட் சிட் லைக் திஸ். ஓகே, டோன்ட் நெவர் வரி அபவுட் யுவர் பிரஷிங் யுவர் டீத், அதெல்லாம் தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் இப்படி உட்காந்துருங்க. நல்லா பாடி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணிட்டு அப்படியே எக்ஸேல் பண்ணும்போது அப்படியே பெண்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோர்ஹெட்டை அப்படியே கீழே அப்படியே பெட்ல அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸ் இப்படியே இருக்கலாம். ஸோ தட் உங்களுடைய இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, இந்த L1 to S5 வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அப்படியே இதுல வந்து வெயிட்டே விழாது, அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அப்படியே உங்களுடைய ஸ்பைனல் கார்டு எல்லாமே அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி ஃப்ளெக்சிபிள் ஆகி ஃப்ரீயா எழுந்திருப்பீங்க. ஸோ தட் த டே வில் பி ஃபைன் ஃபார் யூ. ஸோ இந்த பொசிஷனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ்.